முடிஞ்ச அளவுக்குங்க ஒரு 10,000 ரூபாயை எடுத்து அவங்க சேர்க்க ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு 30 வருஷத்துல வந்து 1 கோடி ரூபாய் வந்து ஈஸியா வந்து நம்ம வந்து ரீச் பண்ணிடலாங்க. முதலீடு பண்ணுங்க, அதுக்கு ஒரு டைம் கொடுங்க. Danish Ahmed, College of Engineering, Tambaram, Chennai and Max Gold, Cash for Gold presents Behind Hoods Wealth and Prosperity Summit 2025, powered by Manju Group's A2B Veg Restaurant, venue partner Holiday Inn. Midway Hospital and Arya Golden Beauty மற்றும் சக்திகள் வழங்கும் Behind Hoods மொத்தமலரி மை ஃபர்ஸ்ட் எவர் சோலோ கான்சர்ட் இன் சென்னை VGP Golden Beach Resort நடக்க போது உங்க டிக்கெட்களை இப்பவே புக் பண்ணுங்க. கோல்டு வந்து கண்டிப்பா எல்லாருமே வாங்கணுங்க. கோல்டு வந்து பெரிய அளவுல வாங்க முடியலனாலும் கோல்டு பீஸா வாங்குங்க. சில்வர் கூட பாத்தீங்கன்னா இப்ப 2 லட்சத்தி தொட்ட அளவுக்கு போயிட்டு இருக்குங்க. இப்ப சின்ன சின்ன அமௌண்ட்டா கோல்டு பீஸ் சில்வர் பீஸ்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்னும் நல்லதுங்க. இந்த கவர்மெண்ட்ல ஒர்க் பண்ணியிருக்கேன், இல்ல ஏஜ்டு பர்சன், நான் ரிஸ்க் எடுக்க விரும்பல அப்படின்றவங்க வந்து பாண்ட்ஸ்குள்ள போலாங்க. ஸ்டாக்ஸ்ல தான் ஃபர்ஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த 10-15 வருஷத்துல பாத்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் கொடுத்த ரிட்டர்ன்ஸ் வேற எதுவுமே கொடுத்தது இல்லைங்க. அதே மாதிரிங்க நான் வந்து உங்ககிட்ட பணம் கொடுக்குறேங்க, நீங்கள் எனக்காக பணம் பண்ணி கொடுங்க, அந்த மாதிரி மெத்தட்லையும் போடக்கூடாதுங்க. அப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட பணத்தை வந்து அது தொலைஞ்சாலும் நானே தொலைக்கிறதுக்கு உண்டான உத்தியை நான் வந்து உருவாக்கினேங்க. இந்த உலகத்திலேயே ரொம்ப ஈஸியான விஷயம் எது சொல்கிறாங்கன்னா பணம் சம்பாதிக்கிறதுங்க. ரொம்ப கஷ்டமான விஷயம் வந்து இருக்கிற பணத்தை காப்பாற்றுறதுங்க. ஒரு ஸ்டேஜில் ஒரு நாள் திடீர்னு என்ன பண்ணேன்னா எல்லா கிரெடிட் கார்டையும் கட் பண்ணிட்டுங்க. இனிமேல் கிரெடிட் கார்டே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு 15 வருஷமாக கிரெடிட் கார்டே யூஸ் பண்ணுறதில்ல. எங்கிட்ட கிரெடிட் கார்டே கிடையாதுங்க. அது இருந்தாலே 500 ரூபா பொருள் வாங்க போகிறவங்க கண்டிப்பாக 5000 பொருள் வாங்குறாங்க. தேவையில்லாத சிக்கலை வந்து அது உருவாக்கிக்கிட்டு இருக்குங்க. இந்த கார்டை வச்சுக்கிட்டு நீங்கள் போய் ஏர்போர்ட் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பைசா தான் வர, அது வர, இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். அங்கே 500 ரூபானாலும் நான் பே பண்ணிடுறேன். 100 ரூபாய்க்காக நான் அதை வாங்கி பேக்கெட்டில் வச்சுக்கிட்டு இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத பிரச்சனையை நான் உருவாக்க வேண்டாம். நான் அந்த கிரெடிட் கார்டு சிஸ்டத்துக்கே நான் வந்து இப்போ போகிறதில்லைங்க. Danish Ahmed, College of Engineering, Tambaram, Chennai மற்றும் Max Gold, Cash for Gold presents Behind Hoods Wealth and Prosperity Summit 2025, powered by Manju Group's A2B Veg Restaurant, venue partner Holiday Inn. Behind Hoods Wealth and Prosperity Summit 2025ல இப்போ ரெட் கார்பெட்ல நம்ம கூட ஜாயின் பண்ணியிருக்காரு தாமோதரன் சார். ஹாய் சார், வெல்கம். வணக்கம் சார். நம்ம வந்து சில ஸ்பெஷலான கேம்ஸ் வந்து உங்களுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கோம், பார்த்துடலாமா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து ஒரு 10 இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது சார். நீங்கள் வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் எதுக்கெல்லாம் ப்ரியாரிட்டி கொடுப்பீங்க, எதுக்கு டாப் ஆர்டர் இருக்கும்? ஸோ இந்த ஆர்டரில் எது உங்களுடைய ப்ரியாரிட்டிஸ்? உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து இந்த ஆர்டரில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நம்ம ஒரு ஆர்டர் கொடுக்குறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு விஷயம் இருக்கும்ல, நம்ம இதனால தான் நான் இந்த ஆர்டர் கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு ரீசன் இருக்கும்ல சார். அந்த ரீசன், அதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா நான் வந்துங்க மெட்ராஸ் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மெம்பராக இருந்தப்போ ஸ்டாக்ஸில் தான் ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்போ எனக்கு அதில் வந்து ஆர்வம் ஜாஸ்திங்க. அதே சமயம் இந்த 10-15 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸ் கொடுத்த ரிட்டர்ன்ஸ் வேறு எதுவுமே கொடுத்தது இல்லைங்க. மார்க்கெட்டோட அப் அண்ட் டவுன்ஸ் எல்லாம் கண்டிப்பாக இருக்குங்க, அதெல்லாம் நம்ம மாற்ற முடியாதுங்க. பட் நல்ல செக்டார், நல்ல ப்ரமோட்டர்ஸை நம்ம செலக்ட் பண்ணி வாங்கும்போது அது கொடுத்த ஒரு லாபம் வந்துங்க வேறு எதுவுமே நமக்கு வந்து வேறு இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து கிடைச்சதில்லை. அதனால் நான் ரொம்ப சின்ன வயசுலேருந்தே அது பழகினால நான் டைரக்ட் ஸ்டாக்ஸுக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பேங்க. ஸோ அடுத்ததாக ட்ரேடிங் சொல்லியிருக்கீங்க, எதனால் ட்ரேடிங் சார்? ட்ரேடிங் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அது ஒரு ஃபேஷன் மாதிரிங்க. அது எப்போ வந்து என்எஸ்சி வந்து இன்ட்ராடேன்னு ஒரு கான்செப்ட் ஸ்டார்ட் பண்ணாங்களோ அதிலிருந்தே நான் வந்து நிறையா போராடி அதுக்குள்ளே போய் நிறைய லாஸ் பண்ணி அதை கற்றுக்கணுன்ற ஆர்வத்தில் வந்து பார்த்திங்கன்னா கற்றுக்கிட்டு எனக்குன்னு சில ஃபார்முலாஸை வந்து நான் ரெடி பண்ணி அது வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்தியா கவர்மெண்ட்டில் வந்து காப்பிரைட் வாங்கி அது ஒரு பெரிய அளவில் வந்து நான் இன்றைக்கி வந்து நிறைய பேருக்கு பயன்பட்டுக்கிட்டு இருக்கு. எனக்கும் அது பெரிய அளவில் பயன்படுதுங்க. ட்ரேடிங் வந்துங்க புரிஞ்சு பண்ணும்போது அது ஈஸிங்க. அப்போ நம்ம ட்ரேடிங் பண்ணி அதில் வந்து நமக்கு டெய்லி ஒரு ப்ராஃபிட் வருது அப்படின்னு சொன்னாங்க. அதை நம்ம கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றும் போது இன்னும் கொஞ்சம் அடிஷ்னலாக நமக்கு வந்து இன்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகுங்க. ஸோ அடுத்ததாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஆப்ஷன் சொல்லியிருக்கீங்க. ஸோ அதை பற்றி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் டைரக்ட் ஸ்டாக்ஸில் பார்க்கும்போது நம்ம பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ப்ரமோட்டர்ஸ், எனக்கு தெரிஞ்ச செக்டார்ஸ் வச்சு நான் பண்ணுறாங்க. மியூச்சுவல் ஃபண்டில் போகும்போது என்ன அட்வான்டேஜ்னா ஃபண்ட் மேனேஜர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தெரியாத நிறுவனங்களை கூட அவங்க வந்து மேனேஜ் பண்ணுவாங்க. அப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா எது வந்து நல்ல மியூச்சுவல் ஃபண்டோ அதை செலக்ட் பண்ணி நல்ல ஃபண்டை செலக்ட் பண்ணி அதில் போடும்போது அதுவும் ஓரளவுக்கு வந்து நமக்கு நல்ல லாபத்தை கொடுக்குங்க. ஸோ அடுத்ததாக கோல்டு சார். கண்டிப்பாக நீங்கள் சொல்லி ஆகணும். ஆமாம், வந்து கோல்டு சொல்லிக்கிட்டே இருக்கோங்க. கோல்டு வந்து பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேஷனை கவர் பண்ணி லாபத்தை கொடுக்குமான்னா கொடுக்காது. இப்போ இருக்கிற ஏற்றம்ன்றது வேறாங்க. பட் ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல அசட்டுங்க. ஸ்டாக் மார்க்கெட் மாதிரி பெருசாக அப் அண்ட் டவுன்ஸ் இருக்காதுங்க. கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகி போயிட்டே இருக்குங்க. எப்பவுமே கோல்டு வந்து வீட்டில் இருக்கும்போது ஒரு எமர்ஜென்சிக்கு வந்து அந்த ஃபண்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் அது வந்து உபயோகப்படுங்க. கோல்டு வந்து கண்டிப்பாக எல்லாருமே வாங்கணுங்க. அதுக்கு தான் நம்ம நிறைய நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கோங்க.
கோல்டு வந்து பெரிய அளவில் வாங்க முடியலனாலும் கோல்டு பீஸா வாங்குங்க, சில்வர் பீஸ். இப்போ சில்வர் கூட நம்ம நிறைய பேசியிருக்கோங்க. சில்வர் கூட பார்த்திங்கன்னா இப்போ 2 லட்சத்தி தொற்ற அளவுக்கு போயின்னு இருக்குங்க. இப்போ சின்ன சின்ன அமௌண்ட்டாக கோல்டு பீஸ் சில்வர் பீஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்னும் நல்லதுங்க. கோல்டு வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டுங்க. ஸோ அடுத்ததாக ரியல் எஸ்டேட் சார். ரியல் எஸ்டேட்டுங்க பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 10-15 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா வாங்கி போட்ட இடமெல்லாம் இன்றைக்கி வந்து பெரிய அளவில் போயிருக்குங்க. ரொம்ப தூரத்தில் வாங்கி போட்ட இடமெல்லாம் இன்றைக்கி க்ரோஸில் வந்து போயின்னு இருக்குங்க. இப்போ முடிஞ்சவங்க ஒரு நல்ல அமௌண்ட் இருக்கிறவங்க வந்து ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணுறேங்க எந்த இடத்துல பார்த்திங்கன்னா இன்னும் 10 வருஷம் கழித்து ஒரு நல்ல டெவலப்மெண்ட் இருக்குமோ அந்த இடத்துல கம்மியாக இருந்ததுன்னா நம்ம வாங்கி போடும்போது ஒரு 10 வருஷம் கழித்து அது வந்து கண்டிப்பாக நல்ல க்ரோத் இருக்குங்க. அதனால் கிரிப்டோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ பெரிய அளவில் வளர்ந்துக்கிட்டு இருக்குங்க. நல்ல ப்ராஜெக்ட் இருக்கிற மாதிரி ஒரு கிரிப்டோ கிடச்சிதுன்னா இப்போ பிட்காயின்லாம் பெரிய அளவில் வளர்ந்துருச்சுங்க. அது வரும்போது யாருக்கும் தெரியாதுங்க இவ்வளோ பெருசாக வளரும்ட்டுங்க. இப்போது ஒரு நல்ல ஒரு அசட்டாக வந்து மாறிட்டு இருக்கு. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த எம்எல்எம் பிஸ்னஸில் போயிட்டு இந்த காயினை விற்கிறது அப்படியெல்லாம் போகக்கூடாதுங்க. டேரெக்டாக ஒரு நல்ல எக்ஸ்சேஞ்சை செலக்ட் பண்ணிங்க. இப்போ நாங்கள்லாம் ஒரு டேரெக்டாக ஒரு நல்ல எக்ஸ்சேஞ்சை செலக்ட் பண்ணி நல்ல ப்ராஜெக்ட் இருக்கா அந்த காயின் வந்தால் கண்டிப்பாக மேலே போகுமான்னு அதை கண்டுபிடிச்சி நம்ம வாங்கும்போது பார்த்திங்கன்னா கிரிப்டோ வந்து இன் ஃப்யூச்சரில் வந்து ஒரு பெரிய லாபத்தை வந்து கொடுக்கும். இதில் வந்து இப்போ நாங்கள் சின்னதாக முதலீடு பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ஏன்னா நம்ம ஒரு வியாபாரத்துக்குள்ளே வரும்போது அந்த வியாபாரத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிட்டு பண்ணணுங்க இல்லைங்களா. அப்போ இதுதான் என் பூம் ஆயின் இருக்குங்க. அப்போ நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கிட்டு பண்ணும்போது சின்ன அமௌண்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது இது பெரிய அளவில் வளருங்க. சரி, இப்போ கிரிப்டோ பொறுத்த வரைக்கும் பொதுவாக வந்து இந்த ரெகுலேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, இன்னும் அது வந்து ரெகுலேட் பண்ணப்படல அப்படின்னு அது மேலே வந்து ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அதை எப்படி பார்க்க? நிச்சயமாக இந்திய அரசாங்கம் வந்து அது சீக்கிரமாக ரெகுலேட் பண்ணிடுவாங்க. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு 30% வந்து டேக்ஸ் மட்டும் பே பண்ணால் போதுமன்ற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. அநேகமாக இந்த பட்ஜெட்டுக்குள்ளேயே கூட அது வந்து வந்துடுங்க. கண்டிப்பாக அது வர வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே வந்துருச்சுங்க. ஏன்னா உலக அளவில் வந்து இன்றைக்கி கிரிப்டோக்கு வந்து பெரிய அளவில் மார்க்கெட் இருக்கும்போது அது இந்தியா மட்டும் வந்து அது தனியாக நிறுத்தி வைக்க முடியாதுங்க. அது நிறுத்தி வைக்கிறதுனால நாட்டுக்கும் நிறைய வந்து வருமானம் வந்து அடிபட்டு போகுங்க. இந்த பட்ஜெட்டுக்குள்ளேயே அதை வந்து ரெகுலேட் பண்ணுவாங்கன்றது தான் என்னோட எண்ணங்க. ஸோ அப்போ கிரிப்டோ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றியும் எல்லாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஜம்ப் வந்து கிரிப்டோ இருக்கும். ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இன்றைக்கி மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ் வந்து இந்த கிரிப்டோன்றது வந்து எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் உங்களோட டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கணும். நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுங்க, உங்கள் பணம் உங்கள் கையில் இருக்கணுங்க, வேறு யாருக்கிட்டையாவது கொடுக்கக்கூடாதுங்க. இந்த கிரிப்டோவில் ப்ராப்ளமே என்னன்னாங்க, இதுதான் இங்கே ப்ராப்ளம்ங்க. ஒன்று எம்எல்எம் மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த காயின் அவங்கவுங்க இன்றைக்கி புது காயின் உருவாக்கிறாங்க. இந்த காயின் வாங்குங்க அந்த காயின் வாங்குங்க அந்த மாதிரி போகக்கூடாதுங்க. அதே மாதிரிங்க நான் வந்து உங்கள்கிட்ட பணம் கொடுக்குறேங்க, நீங்கள் எனக்காக பணம் பண்ணி கொடுங்க அந்த மாதிரி மெத்தட்லேயும் போடக்கூடாதுங்க. உங்களுக்கு புரிதலோடு நீங்கள் வந்துங்க கிரிப்டோன்னா என்னன்றதை நீங்கள் படித்து நீங்கள் டைரக்ட் எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற அளவுக்கு உங்கள் நாலேஜை டெவலப் பண்ணிக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணால் ஓகேங்க. கிரிப்டோ நிறையா பணம் கொடுக்கன்றதுக்காக நீங்கள் கொண்டு போய் யாருக்கிட்டனா பணம் கொடுத்தீங்கன்னா அது உபயோகம் இல்லாத பணமாக போயிடுங்க. அதனால் உங்களுக்கு டைரெக்டான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்து நீங்கள் அதை புரிதலோடு பண்ணிங்கன்னா கிரிப்டோ நல்ல பிஸ்னஸாக வருங்க. ஸோ அடுத்ததாக பாண்ட்ஸ் சொல்லியிருக்கீங்க சார். ஸோ ஏன் பாண்ட்ஸ்? மோஸ்ட்லி வந்து நான் இந்த பக்கம்லாம் ரொம்ப போகிறது இல்லைங்க ஃபிக்ஸடுக்கு. ஏன்னா இதெல்லாம் ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமாக கொடுக்கும்போது நம்ம இந்த அளவுக்கெல்லாம் போகிறது இல்லைங்க. பாண்ட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரெகுலராக எனக்கு ஒரு இன்கம் வேணும், ஒரு பாதுகாப்பாக வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் வேணும், இந்த கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன், இல்லை ஏஜ்டு பர்சன், நான் ரிஸ்க் எடுக்க விரும்பலை அப்படின்றவங்க வந்து பாண்ட்ஸ்குள்ளே போகலாங்க. இப்போ நான் வந்து இந்த ரேஞ்ச் ஃபிக்ஸடு இதுக்கெல்லாம் நான் இன்னும் போகலாங்க. இதோடு வந்திருக்கேன். கிரிப்டோவே வந்து நான் இப்போ தான் அனலைஸ் பண்ணுறேங்க. ஏன்னா பிட்காயின்லாம் பெருசாக போயிடுச்சு. நம்ம கவர்மெண்ட் வந்து இன்னும் அப்ரூவ் பண்ணாத வரைக்கும் அதில் போய் நம்ம வந்து யார் என்னன்றது கண்டுபிடிக்கிறது கஷ்டங்க. அதனால் நான் வந்து கிரிப்டோ வந்து இப்போ தான் அனலைஸ் பண்ணுறேன். நான் அனலைஸ் பண்ணுறதை விட என்னோடய சன்னு தான் வந்துங்க. ஏன்னா இப்போ வர இளம் தலைமுறை தான் வந்து புதுசாக வந்து டெக்னாலஜியாக டெவலப் ஆகுறாங்க. அவனுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சதுனால அவர் அதுக்காகவே வந்து இப்போது ட்ரெயின் ஆகிங்க. அவர் சில கிரிப்டோவில் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நான் இன்னும் முழுமூச்சாக கிரிப்டோக்குள்ளே வரல. நான் எந்த விஷயத்தையுமே அனலைஸ் பண்ணாமல் நான் எதுலேயுமே வந்து கை வைக்க மாட்டேங்க. அதுதாங்க. சரி, இப்போ நீங்கள் வந்து கிரிப்டோ முதலீடுகள் பற்றி இப்போ நான் வந்து அனலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களே, இப்போ இவ்வளோ நாள் நீங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் அனலைஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கும் ஏதாவது வந்து காமனான சில விஷயங்கள் அப்படின்னு இருக்கா? இல்லை, இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து இந்த கிரிப்டோக்கு எந்த அளவுக்கு வேல்யூன்றதே நமக்கு தெரியலங்க. அது சில நாட்டில் செல்லுது, சில நாட்டில் செல்லுங்க. இதை வச்சு என்ன பண்ண முடியுமன்றது தெரியலங்க. திடீர்னு பார்த்தா வளர்ந்து போகுதுங்க. அது எந்த இடத்துல உபயோகப்படுத்த போகிறோம், எப்படி இதெல்லாம் ஸ்ட்ரீம்லைன் ஆக போகுதுன்றதெல்லாம் இன்னும் பரவலாக வரணும். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க, பரவலாக வந்து அதை பயன்படணுங்க. அந்த பரவலான பயன்பாடு இல்லாத வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து ஆப்ரேட் பண்ணலாங்க, இதுலேயும் மேனிப்புலேட் பண்ணலாங்க. யாருக்கு தெரியுங்க இல்லைங்களா? அப்போ இதில் வந்துங்க நல்ல புரிதல் இருக்கணும். பரவலாக அது வந்து பயன்படணுங்க. நம்ம ஒரு காஃபி ஷாப் போகிறோன்னா ஒரு பிட்காயின் கொடுத்து நம்ம காஃபி வாங்கி கொடுக்குற மாதிரி இருக்கணுங்க. அப்படி இருந்தால் தானே அது பணம்ங்க.
அப்படி இல்லாத வரைக்கும் நமக்கு என்ன தான் மேலே போயிட்டு இருந்தாலும் திடீர்னு ஒரு நாள் எங்கே இருக்குது யாரோட கண்ட்ரோலில் இருக்குன்னே தெரியாதப்போ திடீர்னு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் மொத்தம் போயிடும். ஆனால் ஸ்டாக் மார்க்கெட் அப்படி போக வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இது வந்துங்க நம்மளோட மார்க்கெட், நமக்கு தெரியுங்க இங்கே இருக்கிற நிறுவனங்கள் என்ன செயல்படுது, அந்த நிறுவனங்களில் நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதா எல்லாமே நம்ம அரசாங்கத்தோட கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குங்க. இங்கே ஒரு கட்டுப்பாடே இல்லாத அளவுக்கு தானே இப்போ நடந்துக்கிட்டு இருக்கேன். அந்த கட்டுப்பாடெல்லாம் வரும்போது மட்டும்தான் இது இன்னும் பெரிய அளவில் வளர்ச்சி வரவங்க. பட் இப்போ என் சன் வந்து கிரிப்டோ பார்த்துக்கிட்டு இருக்கார், பண்ணிக்கிட்டு இருக்கார். அவர் பண்ணுறாரு, நல்லா தான் பண்ணுறாருங்க. சேஃபாக பண்ண சொல்கிறேன் அவருக்கும் அங்கே. ஸோ உங்களோட முதலீடுகள் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் டாப் 6 தான் உங்களோட முதலீடுகள் இருக்கும் இல்லையா? அப்படியே நம்ம வந்து ஸ்பின் வீல் பார்த்துடலாம் சார். ஃபினான்ஷியல் ரூல் யூ நெவர் பிரேக் அப்படின்னு வருது சார். நீங்கள் பிரேக் பண்ணாத ஒரு ஃபினான்ஷியல் ரூல் இவ்வளோ வருஷத்தில்? அதாவது ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டே வந்து பார்த்திங்கன்னா ஸ்மார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் தாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இன்வெஸ்ட் பண்ணோம். அப்போ நம்மக்கிட்ட இருக்கிற பணம் வந்துங்க வீணாக வேறு யார்கிட்டையும் போய் தொலைக்கக்கூடாதுங்க. அதில் நான் ரொம்ப குறியாக இருக்கேங்க. இப்போ எனக்கே நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, கிரிப்டோக்கே சொன்னாங்க, நாங்கள் வந்து ட்ரேட் பண்ணி தரோங்க அப்படின்ட்டு. ஏன்னா எனக்கு கிரிப்டோ நான் பண்ணாததுனாலங்க. நான் சொன்ன வேண்டாங்க, நான் கற்றுக்கிட்டு பண்ணுறேங்க. அப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பணத்தை வந்து அது தொலைஞ்சாலும் நானே தொலைக்கிறதுக்கு உண்டான உத்தியை நான் வந்து உருவாக்கினேங்க. நானே தொலைச்சிட்டா கூட ஒரு திருப்தி இருக்குங்க, ஒழுங்காக வச்சுக்கல தொலைஞ்சு போச்சுன்னு. அடுத்தவங்க கிட்ட கொடுத்து தொலைச்சா அவங்கள பார்க்கும்போதெல்லாம் நமக்கு ஒரு கோபம் வந்து வந்திருக்கோங்க. அதே மாதிரிங்க எது தேவை எது தேவையில்லை அதை வந்து நான் முடிவு பண்ணுவேங்க. இது கட்டாயம் தேவைன்னா அதுக்கு நான் எவ்வளோ பணம் இருந்தாலும் செலவு பண்ணுவாங்க. அது வந்து அந்த தேவை வந்துங்க எனக்கு அடுத்த ஒரு லாபத்தை கொடுக்கணுங்க. கட்டாயம் தேவைன்றதுக்காக நான் எல்லாத்தையும் வாங்குறதில்லை. இது வாங்குறோம்னு சொன்னாங்க, இன்றைக்கி வந்து இந்த பொருளை வந்துங்க நம்ம 1 லட்ச ரூபா கொடுத்து வாங்குறோம்னா இது நமக்கு என்ன பலன் கொடுக்க போகுது, அடுத்த லாபத்தை சம்பாரித்து கொடுக்க போகுதுன்னா அந்த மாதிரி இருந்தால் வாங்குவாங்க. சும்மா பேருக்கு வந்து நான் வாங்கி வச்சுக்கிட்டு அந்த மாதிரி எதுவுமே இது வரைக்கும் பண்ணதில்லைங்க. முக்கியமான விஷயம் என்னன்னாங்க, கண்டிப்பாக இந்த பணம் வந்துங்க இந்த உலகத்திலேயே ரொம்ப ஈஸியான விஷயம் எது சொல்கிறாங்கன்னா பணம் சம்பாதிக்கிறதுங்க. ரொம்ப கஷ்டமான விஷயம் வந்து இருக்கிற பணத்தை காப்பாற்றுறதுங்க. நம்ம இந்த மிடில் கிளாஸுக்கு திரும்பி சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னாங்க, இந்த மாதிரி வந்துங்க யாருக்கிட்டையும் கொடுத்து இப்போ நிறையா வந்துக்கிட்டு இருக்குங்க இந்த பிரச்சனைகள், அதை கொடுத்து ஏமாறாமல் இருந்தாலே ரொம்ப நல்லதுங்க. ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியல் ஸ்கேம் அப்படின்னு வந்திருக்கு சார். இது வரைக்கும் ஏதாவது ஃபினான்ஷியல் ஸ்கேம் வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? ஸ்டாக் மார்க்கெட்டில் பெரிய அளவில் ஸ்கேம் இல்லை, ஹர்ஷத் மேத்தா ஸ்கேம்லாம் நடந்ததுங்க. பட் அந்த சமயத்தில் ஹர்ஷத் மேத்தா பீரியடில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஸ்டாக் மார்க்கெட்டில் இவ்வளோ பெரிய வால்யூம் இருந்ததா, இவ்வளோ கூட்டம் இருந்ததான்றதெல்லாம் தெரியாதுங்க. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் பெரிய அளவில் பாதித்தாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டோட ஸ்கேம் எல்லாம் நடக்கும்போது பார்த்திங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி அவேர்னஸே பெருசாக யாருக்கும் கிடையாதுங்க. இப்போ இருக்கிற அவேர்னஸ் கிடையாது. அதனால் வந்து அந்த ஸ்கேமில் வந்து பாதிப்புன்றது வந்து ரொம்ப கம்மி தான். பட் ஆனால் இப்போ நடக்கிற ஸ்கேம், ஃபாரஸ்ட் ஸ்கேம் ப்ளஸ் வந்து கிரிப்டோ ஸ்கேம் தான் இப்போ வந்து பெரிய ஸ்கேமாக இருக்குது. அதுக்கு தான் நான் திரும்பி சொல்கிறேங்க, உங்கள் பணத்தை நீங்கள் புரிதலோடு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். யாருக்கிட்டையும் கொடுத்து நேற்று கூட நான் பார்த்தேங்க, எங்கேயோ பிடிச்சிருக்காங்க 200 கோடி ரூபாய் வந்து கிரிப்டோவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டுங்க அவங்க வந்து எஸ்கேப் ஆகிருக்காங்க. போலீஸ் வந்து தேடிக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் எதுக்குங்க நமக்கு தேவையில்லாத வேலை. அதாவதுங்க இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் வந்துங்க யாருக்காகவும் யாரும் பணம் சம்பாரித்து கொடுக்க முடியாதுங்க. கரெக்டாக இல்லைங்களா? நான் உங்களுக்காக பணம் சம்பாரித்து கொடுக்குறேன்னு சொன்னால் நான் உங்களை ஏமாற்ற போகிறேன்னு அர்த்தங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்துங்க எதுக்கு போய் நம்ம கொடுக்கணுங்க? இப்போ எனக்கு தெரிஞ்சு நான் அந்த ஸ்கேமில் போலங்க உள்ள மாட்டலங்கண்ணா. பட் ஆனால் அந்த ஸ்கேம் தான் இப்போ பெருசுங்க. ஸ்டாக் மார்க்கெட்ஸோட ஸ்கேம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நடந்திருக்குங்க. அதனால் பெரிய பாதிப்பு அந்த சமயத்தில் இவ்வளோ பெரிய வால்யூம், இவ்வளோ பெரிய கூட்டம் இல்லைங்க. அதனால் அது பிரச்சனை இல்லை. நீங்கள் பர்சனலாக ஏதாவது ஸ்கேம் அப்படிங்கிறதுல வந்து சந்திச்சிருக்கீங்களா? ஹர்ஷத் மேத்தா பீரியடில் வந்து சில ஸ்டாக்ஸ் வந்து பேப்பராக மாறி போச்சுங்க. பட் அப்போவும் வந்துங்க நல்ல ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருந்தவங்க, டாக்டர் ரெட்டிஸ் இந்த மாதிரி விப்ரோ எல்லாம் வாங்கி வச்சுருந்தவங்க. அது குறைஞ்சாலுங்க, அதுக்கு வேல்யூவே இல்லாமல் போனாலும் திருப்பி அந்த நல்ல நிறுவனங்கள்லாம் மேலோங்கி போகும்போது பெரிய லாபத்தை வந்து கொடுத்ததுங்க. பட் அன்றைக்கி கம்யூனிகேஷன் கிடையாதுங்க. அந்த கம்யூனிகேஷன் இல்லாததுனால என்னாச்சுன்னா, ஒரு புரோக்கர் சொல்கிறாருன்னு வச்சிங்களேன், அந்த புரோக்கர் சொல்கிறது எல்லாம் நாங்கள் வாங்கிக்கிட்டு வந்தோங்க. இப்படி வாங்கும்போது நிறைய ஸ்டாக்ஸ் வந்து 0 ஆகிருக்குங்க. அதுதான் நான் பார்த்ததில் எனக்கு பர்சனலாக நான் அடிபட்ட ஒரு விஷயம். ஸோ அப்படி ஒரு ஸ்கேம் அப்படின்றது நடக்கும்போது பணம் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு எவ்வளோ நஷ்டம் ஏற்பட்டுச்சு சார் அந்த பீரியடில்? இல்லை, எனக்கு அந்த சமயத்தில் ஒரு 3-4 லட்ச ரூபா இருக்குங்க. 3-4 லட்ச ரூபா. ஆனால் என்னன்னாங்க, அந்த 3-4 லட்ச ரூபா எனக்கு எங்கே சரி பண்ணி கொடுத்ததுன்னாங்க, நான் சொல்கிறது வந்து இது 92 சம்திங் அந்த பீரியடில். அது எங்கே சரி பண்ணி கொடுத்ததுன்னா, நான் வாங்கி வச்சுருந்த நல்ல பங்குகள் இருந்தது இல்லையா, அது அந்த ஹர்ஷத் மேத்தாவை பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் அரெஸ்ட் ஆகி இந்த என்எஸ்சி எல்லாம் வந்ததுக்கப்புறமாங்க அது கடந்த அந்த நஷ்டத்தை வந்து லாபமாக்கி அதுக்கு மேலே வந்து கொடுத்துருச்சிங்க. ஆனால் என்னென்னாங்க, அந்த சமயத்தில் நான் வந்துங்க நல்ல பங்குகள்லேயும் நான் முதலீடு பண்ணாமல் இருந்திருந்தேன்னா இந்த பணம் ஃபுல்லாகவே எனக்கு வந்து லாஸ் ஆகிருக்காங்க. ஹையஸ்ட் கிரெடிட் கார்டு பில் சார்
நான் வந்து என்னென்னாங்க கிரெடிட் கார்டு இப்போ வந்து நிறைய பேருக்கு வாங்காதீங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் இல்லையா, அது என்னோடய அனுபவங்க. எனக்கு 92-93 எங்களோட டர்ன் ஓவர் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். எஸ்டிஎன் அசோசியேட்ஸ்னு ஒரு பெரிய கம்பெனி நடத்திக்கிட்டு இருந்தோம். அப்போ வந்து அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கார்டெல்லாம் விசிட்டிங் கார்டு மாதிரி கொடுப்பாங்க. அப்போல்லாம் அவங்க வந்து டர்ன் ஓவர் வச்சு தான் கொடுப்பாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்போவே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இன்டர்நேஷ்னல் கார்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 16 lakhs rupees வந்து அந்த அமௌண்ட்டுங்க, கிரெடிட் லிமிட்டுங்க. எனக்கு ஒன்றுங்க, என் ஒய்ஃபுக்கு ஒன்றுங்க, எனக்கு இன்டர்நேஷ்னல் கார்டு, டொமஸ்டிக் கார்டு, இதை பார்த்த உடனே டைனஸ் கார்டுங்க, இப்படி அப்போ சிட்டி பேங்க் கார்டெல்லாம் ரொம்ப ஃபேமஸுங்க. இப்போ இது வந்து என்னாச்சுன்னாங்க எனக்கு பெரிய நஷ்டத்தை தான் கொடுத்ததுங்க. அந்த கார்டு இல்லாத வரைக்கும் அந்த கார்டை பற்றி எனக்கு தெரியாத வரைக்கும் எதுவும் தெரியலைங்க. அந்த அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கார்டு வாங்கினோடனே அப்போ வந்து சொல்லுவாங்க, அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் கார்டு வச்சுருந்தா நீங்கள் ரொம்ப பெரிய ஆளுங்க அப்படின்வாங்க. அவ்வளோதான், எனக்கே வந்து நம்ம பெரிய ஆள் ஆகிட்டோன்ற மாதிரி ஒரு கற்பனை தான் எனக்கு இருந்ததுங்க. அப்போ என்ன பண்ணுறதுங்க, போய் சாப்பிட்றதே வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஸ்டார் ஹோட்டலுக்கு தான் போகிறதுங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அன்றைக்கி அந்த பில் கட்டினது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வெறும் வீணாக போனதுக்கு தான், இந்த ஹோட்டலுக்கு செலவு பண்ணதுங்க. இந்த மாதிரி அவசியம் இல்லாத செலவுகளுக்கெல்லாம் நான் வந்து கிரெடிட் கார்டில் வந்து பெரிய அளவில் செலவு பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்டேஜில் ஒரு நாள் திடீர்னு என்ன பண்ணேன்னா எல்லா கிரெடிட் கார்டையும் கட் பண்ணிவிட்டுங்க, மெயில் அனுப்பி எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு இனிமேல் கிரெடிட் கார்டே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இன்றைக்கி வரைக்கும் ஆல்மோஸ்ட் நான் ஒரு 15 வருஷமாக கிரெடிட் கார்டே யூஸ் பண்ணுறதில்ல. எங்கிட்ட கிரெடிட் கார்டே கிடையாதுங்க. இப்போ வரைக்கும் இது வரைக்கும் வாங்குறதே இல்லைங்க. ஏன்னாங்க அதோட அனுபவங்க. அது இருந்தாலே நம்ம 500 ரூபா பொருள் வாங்க போகிறவங்க கண்டிப்பாக 5000க்கு பொருள் வாங்குறாங்க. தேவையில்லாத சிக்கலை வந்து அது உருவாக்கிக்கிட்டு இருக்குங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த கார்டு வச்சுருந்தா நமக்கு மெரிட்ன்றதெல்லாம் இப்போ முடிஞ்சு. இப்போ எனக்கே நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐசிஐசி என்னோட பேங்க்ஸில் தான் சொல்கிறேன், இந்த கார்டு வச்சுக்கிட்டு நீங்கள் போய் ஏர்போர்ட் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பைசா தான் வர, அது வர, இதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், அங்கே 500 ரூபானாலும் நான் பே பண்ணிடுறேன், 100 ரூபாய்க்காக நான் அதை வாங்கி பேக்கெட்டில் வச்சுக்கிட்டு இதெல்லாம் எனக்கு தேவையில்லாத பிரச்சனையை நான் உருவாக்க வேண்டாம். நான் அந்த கிரெடிட் கார்டு சிஸ்டத்துக்கே நான் வந்து இப்போ போகிறதில்லைங்க. இப்போ என்னென்னா மைண்டு ஃப்ரீ, காசு இருக்கா, டெபிட் கார்டு இருக்கா, காசு இருக்கா, செலவு பண்ணுறோமா, தேவைக்கு என்ன வாங்குறோமோ அதோடு முடிச்சிடுறது. சார் ஒருவேளை ஃபினான்ஷியல் டிசிப்ளினாக நான் வந்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறேன் அப்படின்றவங்க யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ணலாங்க. ஆனால் 180 பேர் வாங்கும்போது அப்படி தான் வாங்குறாங்க. பட் ஆனால் இன்றைக்கி தேவைகள் அதிகமாக இருக்குங்க, வருமானம் குறைச்சலாக இருக்குங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலை வந்து ஏதாவது ஒரு இடத்துல போய் அதை நம்ம வந்து உபயோகப்படுத்திடுறோங்க. அதை உபயோகப்படுத்துறதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னா அதை அடைக்கிறதுக்காக இன்னொரு இடத்துல கடன் வாங்குறவங்க. இந்த மாதிரி ரொம்ப டிசிப்ளினாக இருக்கிறவங்க பர்சன்டேஜ் வைஸ் ரொம்ப கம்மி. அந்த மாதிரி ஸ்ட்ராங் மைண்ட் இருக்குது, நான் ரொம்ப டிசிப்ளினாக இருப்பேன்றவங்க கண்டிப்பாக அதை வந்து உபயோகப்படுத்திக்கலாம். அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லைங்க. சார் இப்போது என்கிட்ட வந்து சில கார்ட்ஸ் இருக்குது, இதுலேருந்து நீங்கள் ஒன்று எடுத்து கொடுப்பீங்க, இதில் இருக்க சினாரியோ பேஸ் பண்ணி உங்களுக்கான கொஸ்டின் இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய சினாரியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், உங்களுக்கு 1000 ரூபாய் பேக்கெட் மணி வந்து கிடைக்குது, உங்களுக்கு வந்து வயசு வந்து 19. ஜஸ்ட் இந்த 1000 ரூபாய் பர் மந்த் அதுதான் உங்களுடைய இன்கம், உங்கள் பேரண்ட்ஸ் கிட்டேருந்து உங்களுக்கு பேக்கெட் மணியாக கிடைக்குது. இதை வச்சு 1 கோடி ரூபாய் நீங்கள் 35 வயசில் க்ரியேட் பண்ணணும். எப்படியெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணுவீங்க? இப்போ உங்களுக்கு வயசு வந்து 19. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி போகும்போது 19 வயசில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டோட புரிதல் எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்ல முடியாதுங்க. பட் அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ளே தான் நம்ம வந்து போனாங்க. நான் வந்து ஒரு 60 வயசுக்குள்ளே நான் வந்து 1 கோடி சம்பாதிக்கணும்னா அந்த 1000 ரூபாயை சரியாக நான் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் நான் இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்தேன்னா கண்டிப்பாக அது வந்து அச்சீவ் ஆகுங்க. பட் ப்ராக்டிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்க மாதிரி இருக்கிற சூழ்நிலைகள் இருந்ததுன்னா 1 கோடி கிடைக்கல, 2 கோடி கிடைக்கலனாலும் பாதுகாப்பான கோல்டு பீஸில் வந்து பார்த்திங்கன்னா மாதத்துக்கு ஒரு 10 கோல்டு பீஸ் வாங்கி போட்டுக்கிட்டுங்க, சில்வர் பீஸ் வாங்கி போட்டுக்கிட்டு அதுவும் ஓரளவுக்கு பெரிய அளவில் வந்து பாதுகாப்பாக வந்து சேரும். ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அப் அண்ட் டவுன்ஸ் இருக்குங்க. இப்போ நிறைய பேர் வேகமாக போய் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க. இப்போ எல்லாமே நிறைய பேர் பேசுகிறதுனாலங்க கொஞ்சம் சந்தை இறங்கினோடனே எல்லாமே வெளியே வந்துட்டாங்க. அப்போ ஒரு 19 வயசில் முதலீடு பண்ணும்போது என்னென்னாங்க அவங்களுக்கு அந்த பயம் இருக்கக்கூடாதுங்க. எங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னாங்க அர்ஷத் மேத்தாவை அரெஸ்ட் பண்ண உடனே மார்க்கெட் முடிஞ்சு போச்சுன்னு நினச்சாங்க. எங்களுக்கே வந்துங்க ட்வின் டவர் இடித்து அந்த சமயத்தில் மார்க்கெட் ரொம்ப 0 அளவுக்கு வந்துட்டு திரும்பி மேல் நோக்கி போகும்போது தான் சந்தை வந்து எவ்வளோ தான் இறங்கினாலும் மேல் நோக்கி தான் போகும்ன்ற நம்பிக்கை வரதுக்கு எங்களுக்கு 2015 தான் எங்களுக்கே அந்த முழு நம்பிக்கை வந்ததுங்க. அப்படி இருக்கும்போதுங்க இந்த 19 வயசில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது மியூச்சுவல் ஃபண்ட் ஆர் வந்து கோல்டில் போனால் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா 1 கோடி அச்சீவ் பண்ணுறதெல்லாம் ஈஸி தாங்க. சூப்பர் சார். அடுத்த கார்டு. ஸோ இந்த கார்டில் என்ன சினாரியோ வந்திருக்கு அப்படின்னா சார், நீங்கள் வந்து ஒரு ஃப்ரீலான்சர், உங்களுக்கு வந்து இன்கம் அப்படிங்கிறது வந்து ஃப்ளக்சுவேட் ஆகிட்டு தான் வரும். நிரந்தரமாக இதுதான் இன்கம் அப்படின்னு நமக்கு கிடையாது. இன்கம் எந்த ரேஞ்சில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20,000 ஆரம்பித்து 1 லட்சம் வரைக்கும் வரலாம். இதை வச்சு நீங்கள் 1 கோடி அப்படிங்கிற அந்த டார்கெட்டை எப்படியெல்லாம் முதலீடு பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க? அதாவதுங்க அப்போ ஆவரேஜாக வந்து நம்ம பார்த்திங்கன்னா 20,000 1 லட்சம்ங்க.
அப்படி பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக ஒரு மாதத்துக்கு 40,000 அப்படி தான் அவங்களுக்கு வந்து 40,000 50,000 தான் கிடைக்குங்க. இதில் அவங்க செலவெல்லாம் போக கண்டிப்பாக வந்துங்க இந்த 19 வயசில் அவங்க ஆரம்பித்தாங்கன்னா, சிறு வயசில் அவங்க ஆரம்பித்தாங்கன்னா, முடிஞ்ச அளவுக்குங்க ஒரு 10,000 ரூபாவை எடுத்து அவங்க சேர்க்க ஆரம்பித்தாங்கன்னா, அதில் வந்துங்க ஒரு 2,000 3,000 வந்து ஸ்டாக்லங்க, ஒரு 3,000 வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லங்க, பாண்ட்ஸில் கொஞ்சம் போடலாங்க, ப்ளஸ் வந்து கோல்டு சில்வரில் வந்து அவங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது என்னென்னாங்க, சிறு வயசில் ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த 10,000 ரூபாய் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஒரு 30 வருஷத்தில் பார்த்திங்கன்னா க்ரோஸில் வந்து அவங்க வந்து ஏர்ன் பண்ணுறதுல ஒன்றும் கஷ்டம் கிடையாது. இந்த மாதிரிங்க நிரந்தர வருமானம் இல்லாதவங்க, இந்த ஃப்ளக்சுவேஷன் இருக்கிறவங்க தான் சேமிப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. ஏன்னா எந்த நேரமும் அவங்களுக்கு வந்து பாதிக்கும். இந்த மாதம் பணம் இல்லைன்னா பாதிப்பு போகிறாங்க. அப்போ தான் அவங்க தான் வந்துங்க ரொம்ப முக்கியம் அந்த சேவிங்ஸுக்கு வந்து கொடுக்கணுங்க. அதே மாதிரி முதலீடு முக்கியம் கிடையாதுங்க, அதுக்கு எவ்வளோ நம்ம டைம் கொடுக்குறோன்றது முக்கியங்க. சும்மா போட்ட மறுநாளே வந்து முதலீடு வந்து பெருசாகிடாதுங்க. இளைஞர்களுக்கு சொல்கிறது என்னென்னா, இப்போ நிறைய ஆர்வம் வந்து இளைஞர்களுக்குள்ளே வந்துருக்குங்க. முதலீடு பண்ணுங்க, அதுக்கு ஒரு டைம் கொடுங்க. அந்த டைம் கொடுத்தா தான் நீங்கள் எதிர்பார்க்குற பணம் வந்து உங்களுக்கு கிடைக்குங்க. நீங்கள் பயத்தில் வெளியே வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நஷ்டம் தான் ஆகுங்க. இந்த கார்டில் உங்களுக்கு வந்துருக்கக்கூடிய சினாரியோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு ட்ரெயினர்ஸு, உங்களுக்கு 75,000 மாதம் இன்கம் வந்து வருது, டீசெண்டான ஒரு கேஷ் ஃப்ளோ 75,000 அப்படிங்கிறது. பட் நீங்கள் இது வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணல. இதை வச்சுட்டு நீங்கள் 1 கோடியை ரீச் பண்ணணும், 1 கோடி டார்கெட் அப்படிங்கிறத ரீச் பண்ணணும். எப்படி ரீச் பண்ணுவீங்க? இல்லை, இப்போ வந்து மந்த்லி 75,000 அவர் ரெகுலராக வருது இல்லையா? இப்போ அவரோட செலவுகள் போகங்க, அவர் எவ்வளோ செலவுகளை அவர் குறைச்சிக்கிட்டுங்க, அவரால் முடிஞ்சால் ஒரு 20,000 25,000 ரூபாய், இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலைக்கு அதை பண்ண முடியுமான்னு தெரியலங்க. அட்லீஸ்ட் ஒரு 10,000 15,000 ரூபாய் அவர் வந்துங்க, நம்ம பேசுகிறது எல்லாமே இளம் வயதில் தாங்க. இளம் வயதில் ஆரம்பித்தாங்கன்னா நினைக்கிற மாதிரி இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் போட்டாலே வந்துடுங்க. இன்றைக்கி இருக்கிற கேல்குலேஷனில் வந்து பார்த்திங்கன்னா மாதம் 10,000 ரூபாய் நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா ஒரு 30 வருஷத்தில் வந்து 1 கோடி ரூபாய் வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து ரீச் பண்ணிடலாங்க. பட் கிடைக்கிற பணத்தை இந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்டோ ஸ்டாக்கோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய இடத்துல சொல்லிகிட்டு இருக்கிறதுனா, இன்றைக்கி எல்லாமே யங்கர்ஸ் தான் உள்ளே இருக்காங்க, நிறைய நாலேஜ் இருக்குங்க. மியூச்சுவல் ஃபண்டுக்கு தான் போகணுமான்னா அப்படியெல்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாதுங்க. நல்ல ஸ்டாக்ஸ் எல்லாம் இருக்குங்க. அப்போ நீங்கள் டைரக்ட் ஸ்டாக்ஸ்லேயே வந்து நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்டும் அதை தான் பண்ணுதுங்க. நம்மளோட பணத்தை வாங்கி அவங்க மேனேஜ் பண்ணுறாங்க. உங்களுக்கே நீங்கள் நாலேஜை டெவலப் பண்ணிங்கன்னா நீங்களே டைரக்ட் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணும்போது என்னென்னா இன்னும் கூடுதல் லாபம் கூட உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கிடைக்கும். Behind Woods Wealth and Prosperity Summit 2025, title sponsor Danish Ahmed College of Engineering Tambaram, Chennai, a school of intellectual powerhouse. Max Gold Cash for Gold, உங்கள் தங்க நகையை விற்று உடனடியாக பணம் பெற Max Gold call 04445454545. Powered by Manju Group, iSpot Intelligent Plots at Kovai South IT Corridor starting from 9.9 lakhs. அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். வென்யூ பார்ட்னர் ஹாலிடே இன். Danish Ahmed College of Engineering Tambaram Chennai and Max Gold Cash for Gold presents Behind Woods Wealth and Prosperity Summit 2025. Powered by Manju Group's A2B Veg Restaurant. Venue partner Holiday Inn. Midway Hospital and Arya Golden வீடுகள் மற்றும் சக்திகள் வழங்கும் Behind Woods மொத்த வளரி சென்னை ஃபர்ஸ்ட் எவர் சோலோ கான்சர்ட் சென்னை VGP கோல்டன் பீச் ரிசார்ட்டில் நடக்க போது உங்க டிக்கெட்களை இப்பவே புக் பண்ணுங்க.